தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். சுட சுட பல புதிய தகவல்களோடு நம்மை சந்தித்து இருக்கிறார். அவரை நேரடியாக சந்தித்து பல கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரமா. நமஸ்காரம். சார், முதல்ல குடியரசு துணை தலைவர் எப்போ நாளை பதவி ஏற்பார் அப்படின்ற தகவலை பார்த்தோம். எத்தனை மணிக்கு அந்த பதவி ஏற்பு நிகழ இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தினமலர் உரைகள் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல் என்ன என்று கேட்டால், சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ராவுகாலத்திற்கு முன்னதாக அவர் பதவி ஏற்க இருக்கிறார். ராஷ்டிரபதி பவனில், தர்பார் ஹாலில். ஒன்று. இரண்டாவது, அவர் டெல்லியில் உள்ள ராமர் கோவில் ஒன்று இருக்கிறது லோதி ரோட்ல, அதுக்கு போய் வணங்க இருக்கிறார். நேற்று போயிட்டு வந்தார், இன்னைக்கு திருப்பி போறாரு. சுவாமி மலை மந்திருக்கு சென்று வந்திருந்தார். அது ஒண்ணு. இரண்டாவதாக, உரைகள் நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல் என்ன என்று கேட்டால், ஜனாதிபதியாக பதவி ஏற்பவர் சில பதவி பிரமாணத்தில் சில வார்த்தைகள் இருக்கும். ஆனால் துணை ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்காது. ஐ preserve the constitution of India, அதோட ஒரே ஐ swear in the name of constitution சொல்லி முடிச்சிட வேண்டியது. அதோட சரி, அது ஒரு புதிய நூதனம். இரண்டாவது, சிபி ராதாகிருஷ்ணனை ஏன் நரேந்திர மோடி தேர்ந்தெடுத்தார்? சிபி ராதாகிருஷ்ணனை இந்தியன் அலையன்ஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி முதல்ல அமித்ஷா கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. அது ஒண்ணு. இதெல்லாம் விட்டுருங்க, இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஷாமலா. ஆனா இந்த ஓட்டும் போது 25 ஓட்டு எக்ஸ்ட்ராவா எப்படிங்க கிடைச்சது அவருக்கு? அதை தவிர 12 ஓட்டு இன்வாலிடுங்கிறாங்க. 12 நான் இப்ப யாருக்குமே தெரியாது. 15 இருக்கலாம், யாருக்குமே தெரியாது. அதுல காங்கிரஸ்ல இருந்து 2 பேருங்கிறாங்க. இப்ப பாருங்க, திமுகல இருந்து 2 பேருங்கிறாங்க. முதல்ல 4ன்னாங்க, இப்ப 2ங்கிறாங்க. திமுக ஒத்துக்கிறாங்க. அது சொல்ல நாங்க அவருக்கு போடல, இன்வாலிட் பண்ணிட்டோம்னு ஒத்துன்னு இருக்காரு ஒரு எம்பிஏ. மொத்தம் திமுக சார்பில் இருந்து அவர் ஒரு தமிழர் என்ற ஒரு நடைமுறையில் போட்டாரா, அல்லது அவருக்கு ஆப்த நண்பர் என்ற இடத்தில் இருந்து போட்டாரா? அந்த என் பிளாக் டிஎம்கே ஓட்ஸ் வரல இங்க இந்தி பிளாக்கு சுதர்ஷன் ரெட்டிக்கு. மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சவால். இது தெரியாம பை மிஸ்டேக்ல அது செல்லாத ஓட்டாக மாறிடுச்சா? அதுவும் சரி, அதையும் நீங்க சொல்றதை எடுத்துக்கலாம். எப்படி எது ஒன்னாலும் சரி. ஏன்னா கீழே விழுந்த அப்புறம் மீசால மண்ணு ஓட்டலங்கிறது எதை ஒன்னா சொல்லிக்கலாங்க நீங்க. அதை தவிர இவர் நம்ம ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய மரண அடி அது. ஏன்னா ஓட்டு திருட்டுன்னா ஊரெல்லாம் சொல்லி போறாரு. இன்னைக்கு கூட ராய்பரேலியில சொல்லியிருக்காரு பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னுட்டு. எங்கெங்க பூகம்பம் வெடிக்குது? அவன் எப்படி திமுக ஜெயிச்சதுங்க 39 தொகுதியில தமிழ்நாட்டுல ஓட்டு சோரியா? இப்ப பாருங்க, 25 ஓட்டு எப்படி வந்தது அவருக்கு? ஆக மொத்தம் காங்கிரஸ்காரங்களே இவருக்கு போட்டாங்க. இங்க ராகுல் காந்தி தொந்தரவு தாங்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்பொழுது சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு தமிழகத்திற்கு வர இருக்கிறார் 20 தேதி என்று நான் கேள்விப்பட்டேன். 20-21 தேதி அரௌண்ட் தட் டைம். சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏரியர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குதெல்லாம் சொல்றாங்க. அப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்பாரா இவரை? இவர் ஓட்டு போடலையே. என்ன திருச்சி சிவா தானே முன்னாடி நிறுத்தினாங்க. தகவல் வந்தது. அதே மாதிரி இவர் நம்ம அண்ணாதுரை நிறுத்தினு சொன்னாங்க இல்லையா, அந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட். ஆமா. சோ அதனால நல்ல வேலை ஒரு கருணாநிதினு பேர் தான் அதையும் சொல்லி வச்சிருப்பாங்க. அண்ணாதுரைங்க தான் வச்சாரு, அது வேற சொல்றாங்க, அது வேற. சோ இதெல்லாம் இருக்கட்டும். இதுல அவருடைய சிபி ராதாகிருஷ்ணன் மீது சாஃப்ட் நேச்சர், சாதாரணமா இருக்கக்கூடியவர், பலருடன் நன்றாக பழகுபவர், வம்புக்கு போக மாட்டாரு, டென்ஷன் கொடுக்க மாட்டாரு, அப்படிலாம். ஆனா அந்த பதவி இருக்கு பாருங்க, துணை ஜனாதிபதி என்ற பதவி அழகுக்கு இருந்தாலும் சேர்மன் ராஜ்யசபா மிக இன்னலான தர்ம சங்கடமான நிலை. அதையெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் யோசித்திருப்பார். ஆனால் ஜெகதீப் தங்கர் நரேந்திர மோடி முதுகில் குத்துவிட்டு நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்று சதி திட்டம் போட்டதனால தான் அவர் எடுத்துட்டாங்க. He was shown the door.
அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையான ஆளை வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை வச்சிருக்காருன்னா அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துகிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங்லயே போன மாசம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பேசும்போது சொல்லியிருக்காரு, ரொம்ப அழகா சொன்னாரு. இவர் வந்து விளையாட்டு தெரிஞ்சிருந்தாலும் he won't play politics with me அப்படின்னு சொல்லியிருக்காரு கிண்டலா. ஆக மொத்தம் ஜெகதீப் தங்கர் பாலிடிக்ஸ் பிளே பண்ணாங்க மறைமுகமா சொன்னாரு பிரைம் மினிஸ்டர். இப்ப மூணாவது சப்ஜெக்டுக்கு வரேன். அந்த ராஜ்யசபா என்பது ஒரு மேல், அதாவது படித்தவர்கள் இருப்பார்கள். அதாவது ஸ்டேட்ஸ், ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எல்லா மாநிலத்திலிருந்து, தமிழ்நாட்டில இருந்து 18 பேரு, அதான் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து 253 பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப எலைட் கிளப் அப்படிலாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல பிரசன்ட் பண்றதுங்கிறது ஒரு மிக முக்கியமான திருப்பமாக இருக்கும். ஆனால் நான் குறைந்தது 40 வருடங்கள் நாடாளுமன்றத்தை, ராஜ்யசபை, லோக்சபை, ஆர் வெங்கட்ராமன் இதயதுல்லா துணை ஜனாதிபதியாக இருந்ததிலிருந்து BS பாட்டக், முகமது அன்சாரி, எம் வெங்கையா நாயுடு போன்றவெல்லாம் இருந்தபோது நான் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் இந்த செல்போன் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, வைஃபை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு கடினமான டயங்கள்ல ரிப்போர்ட்டிங் நான் செஞ்சிருக்கேன். ஆனா இப்போ அந்த ராஜ்யசபா தரம் குறைந்து விட்டது ஷியாமலா, சொல்லுவதற்கு வருத்தமாக இருக்கிறது. எப்படி ராதாகிருஷ்ணன் அவர் சாஃப்ட் நேச்சரோடு இருந்துட்டு எப்படி கையாள போகிறாரோ தெரியவில்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சென்னை தியாகராய நகர், ரங்கநாதன் தெரு, அங்க இருக்கக்கூடிய அமைதிகள், குழப்பங்கள், சென்னையில் மூர் மார்க்கெட், டெல்லியில ஜிம்மா மஸ்ஜித், இங்கெல்லாம் ஒரே சத்தமா இருக்கும். ஒரே கச்சப்பச்சேன்னு சத்தம் இருக்கும். அது தவிர ஒரு எம்பி பெஞ்சில் இருந்துப்பாரு, ஒரு எம்பி பேப்பரை கீழ்ச்சி போடுவாரு, இன்னொரு எம்பி விசில் அடிப்பாரு, இன்னொரு எம்பி வந்து அங்கேருந்து ராகுல் காந்தியே ஒரு ஏரோப்ளேன் அடிப்பாரு, பேப்பர் ஏரோப்ளேன் ஒரு வாட்டி. அந்த மாதிரி எல்லாம் ஹூலிகானிசம், ரவுடித்தனம் பண்ணுவாங்க. நாடாளுமன்றமா அல்லது ரவுடிகள் சபையா என்று தெரியாது. அதையெல்லாம் எப்படி ராதாகிருஷ்ணன் மேனேஜ் பண்ண போறாங்கிற எனக்கு ஒரு சங்கேதம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. நன்றாக அவர் செயல்படுவார் என்ற எண்ணத்தில் நாம் அடுத்த சப்ஜெக்ட் போய் விவாதிக்கலாம். ஆனால் ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி எதிர்நோக்கக்கூடிய இன்னல்கள் என்ன என்று கேட்டால், இந்தி பிரச்சனை அவருக்கு உண்டு. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் பேசக்கூடிய ஹிந்தி சாதாரண ஹிந்தி அல்ல. சரி, மிக மிக கடினமான ஹிந்தி. அதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்டில் கவர்னராக இருந்தார், மகாராஷ்டிராவில் கவர்னராக இருந்தார். ஆக மொத்தம் அந்த பாஷைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக. ஆனால் கையாளும் போது கடினமாக இருப்போம் என்பதுதான் என்னுடைய வாதம். காரணம், ஒரு எம்பி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சில எம்பிக்களை பெயர்களை கூட நான் குறிப்பிட முடியும். ஆங்கிலத்தில் பேசுவார்கள். ப. சிதம்பரம், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள், திக்விஜய் சிங் போன்றவர்கள், சோனியா காந்தி அந்த இடத்துல மெம்பரா இருக்காங்க. அதை தவிர நம்ம JP நட்டா அவர்கள் ராஜ்யசபாக்கு தலைவர், மல்லிகார்ஜுன் கர்கே எதிர்கட்சி தலைவர். இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா மனோஜ் ஜானுக்கு அப்புறமா வந்து சஞ்சய் ரவுத், சஞ்சய் சிங், பிரமோத் திவாரி இவங்க எல்லாம் இருக்காங்களே, பெஞ்ச் மேல இருந்து அடிக்க வந்துருவாங்க. ஒரு ரவுடிங். நான் ரவுடிங்கிறது என் மேல அவங்க ஒரு உரிமை பிரச்சனை கொண்டு வந்தாலும் அவங்க பிஹேவ் பண்றது அந்த மாதிரி தானுங்க இருக்கு. ஒரு சட்டசபையோ அல்லது எப்படி அப்பாவு அவர்கள் சட்டசபையில கருப்பு துணி போட்டு வரக்கூடாது, ஏன்னா அது முதலமைச்சருக்கு விரோதமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா பார்லிமெண்ட்ல போட்டு வரலாமா திமுக எம்பிக்கள்? இதே திருச்சி சிவா கருப்பு சட்டை போட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. எவ்வளவு தப்பான சமாஜம் தெரியுமா? இது மாதிரி நீங்க வந்து தமிழக சட்டத்தை அப்படி அழகா தூக்கி போட்டுருவாங்க. இது எல்லாம் எப்படி ராதாகிருஷ்ணன் சமாளிக்க போறார் என்று தெரியவில்லை. எனினும் வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றாக செயல்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். அடுத்ததா ஒண்ணு வந்து தீவிர வாக்காளர் திருத்தம் சார், அது வந்து தமிழ்நாட்டுக்கும் வர வந்து வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. நேற்றைக்கு நடந்த அந்த தேர்தல் ஆணைய கூட்டத்துல அது சம்பந்தமாக பேசப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா இன்றைக்கு வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தமிழகத்தை தலை குனிய விட மாட்டேன், அது இங்க வர்றதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடியது
திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற பொழுது மத்திய அரசாங்கத்தில் அதை ப. சிதம்பரம் அறிமுகப்படுத்தி ப. சிதம்பரம் சமயத்திலேயே டிஎன் சேஷன் ஒரு முறை செய்திருக்கிறார் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டர் ரெவிஷன். இப்ப பாருங்க, ஒரு ஆளுக்கு 2 ஓட்டு இருக்குதுங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அங்க காங்கிரஸ் பேச்சாளர் அந்த பவன் கேராங்கிறதுக்கு 2 ஓட்டு இருந்து அவர் மனைவிக்கு 2 ஓட்டு இருந்ததெல்லாம் பிரச்சனை இருந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல 6 லட்சம் பேர் வட இந்தியர்கள் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதுல 3 லட்சம் பேருக்கு ஓட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து பீகார்லயும் வச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துலயும் வச்சிருக்காங்க 2 ஓட்டு. உங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு இருக்குங்கிறதுனாலதான் ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் என்றெல்லாம் ப்ரப்போசல் இருந்தது. தேர்தல் கமிஷன் அதை மும்முரப்படுத்துகிறார்கள். சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்ஐஆரை வந்து நிராகரிக்கவில்லை, தடை செய்யவில்லை. திமுகவும் வரவேற்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் குறுகிய காலத்தில் இருக்கக்கூடாது என்று. இப்ப தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அது வருமா வராதா என்பது தெரியாது. எப்படி இருந்தாலும் ஜனவரி மாதம் அக்டோபர் மாதம் உங்களுடைய ஓட்டர்ஸ் லிஸ்ட் ரிவைஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு ஷாமலா வந்து ஒரு டி நகர்ல இருக்காங்கன்னு வச்சுங்க. நீங்க வந்து இப்ப டெல்லிக்கே வந்துருங்க, நான் டெல்லியில இருக்கேன், நான் வந்து இப்ப சைதாப்பேட்டைக்கு வரேன்னு வச்சுங்க. என்னுடைய வாக்காளர் அட்டை இங்க ரத்து செய்து அந்த இடத்துல போய் கொடுக்கணும், ஒரு சீட்டு கொடுப்பாங்க. எப்ப நீங்க கேஸ் சிலிண்டர் மாத்துறீங்களோ அந்த மாதிரி தான் இதுவும். ஆக மொத்தம் இது ஆன்லைன் இருக்கிறதுனால உங்களுக்கு சௌரியமா போயிடுச்சு. அது எஸ்ஐஆர் பண்ணுவதன் மூலமாக போலி வாக்குகள் நிறுத்தப்படும். எப்படி டிஎன் சேஷன் வந்து ஒரு ரெவல்யூஷன் கொண்டாரோ, அந்த பிளாக் ஓட்டு, அதாவது கள்ள ஓட்டெல்லாம் போட முடியாத இது இப்ப இது ஒரு பண்றது ஒரு வழக்கம். ஒண்ணு. ரெண்டாவது, மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டியது, நேற்று முன்தினம் தான் ப. சிதம்பரம் சொல்லி இருக்கிறார் தமிழகத்தில் அந்த சாருக்கு எஃபெக்ட் இருக்காதுன்னு. ஏன்னா இங்க வந்து பங்களாதேஷுக்காரனோ இது மயன்மார்காரனோ நேபாள்காரனோ இல்ல தமிழ்நாட்டுல. அப்படி இருந்தாங்கன்னா கூட 50-100 தான் இருப்பாங்க என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார், ட்விட்டர்ல போட்டிருக்க. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றாக விஷயம் புரியும். முதலமைச்சராக இருந்தார், 40 வருட கால தமிழக அரசியலை தெரிந்தார். ஆனா ப. சிதம்பரம் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார் 15-20 வருஷம். அவருக்கு தெரியாததா மு.க. ஸ்டாலினுக்கு தெரிய போகுது. அவர் ஆதரவு செய்கிறாரே. ஆக மொத்தம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் மோதலா? சரி, போவாங்களா டிஎம்கே? இப்போ என்ன பண்ணுவாங்க? எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னாங்க. எப்படிதாங்க முன்னேற்றம் அடையுதுங்க? இப்ப எல்லாரும் வாக்காளர் சீட்டு வேணும், வாக்காளர் சீட்டு வேணும்னு கர்நாடகால நகராட்சி தேர்தலில் வாக்காளர் சீட்டு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. நேத்தி பாருங்க, துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் சீட்டு ரகசிய சீட்டு இருந்தது, அதுலயே கிராஸ் ஓட்டிங் பண்றாங்க. 8 லட்சம் பேருக்கு முட்டாளுங்களாங்க இந்த எம்பிக்கள்லாம். 8 லட்சம் பேரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இங்க்ல வந்து ஒரு ஸ்பெஷல் பேனா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இந்த பேனா அதுல கைது போடணும். வேற தானே பேனால கைது போட்டீங்கன்னா செல்லாது. அந்த பின்னணியில் பார்த்தால் ப. சிதம்பரம் சொல்வதில் ஒரு ஒரு புரிதல் இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது மு.க. ஸ்டாலின் அந்த ட்வீட்டையும் அந்த கட்டுரையும் படித்து பார்த்தால் அவருக்கு ஒரு புரிதல் வரும். ஆளுநர் வந்து ராஜ்பவன்ல இருந்து ஒரு பார்த்த ஒரு ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். வந்து கொலு ஃபெஸ்டிவல் நடைபெற இருப்பதாகவும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன திரும்பவும் ஒரு 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 உரசலை வந்து ஏற்படுத்த பாக்குறாரா? ஏன்னா கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்ற மாதிரி இருக்கிறது. தமிழகத்தோடைய அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போதே இங்க எதிர்ப்பு வந்துருமே, கொலுவுக்கும் அதுக்கும் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும். அந்த மாதிரியான ஏதாவது மீண்டும் வரப்போகுதா? எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்த? தமிழக ஆளுநர் கலாச்சார ஒரு இந்திய கலாச்சாரத்தை, தமிழக கலாச்சாரத்தை அவர் பாருங்க வேஷ்டி கட்டின்னு வர்றாங்க எங்க போனாலும். தர்மபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் போன்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது சாமி கும்பிடுறாரு. அவர் ஒரு உளவுத்துறையுடைய தலைவராக இருந்தவர். அவருக்கு இந்தியா முழுக்க தெரியும் அவருக்கு. அங்க வந்து கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு 7-8 பண்டிகை இருக்குதுங்க. அந்த பண்டிகை எல்லாம் இன்னைக்கு கூட பாரதியாருக்கு சிலைக்கு மாலை போட்டு வணக்கம் தெரிவிச்சாரு. அது ஜனாதிபதி செய்வது, துணை ஜனாதிபதி செய்வது வழக்கம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கொலு வைப்பதில் தவறு என்ன? அது காவி உடை, சங்கி, RSS அப்படிங்கிறாங்க.
திமுக. இந்த தமிழக கலாச்சாரம்ன்றதை ஏத்துக்க மறுப்பாங்கல்ல. இங்க இங்க இருக்கக்கூடிய வந்து திராவிட மாடல் ஆட்சி அதை எப்படி ஏத்துக்கும்? அப்ப ஒரு 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 உராய்வை ஏற்படுத்த, மீண்டும் ஒரு உரசலை ஏற்படுத்த தான் இந்த முயற்சி எல்லாம் எடுக்கிறார் ஆளுநர். கண்டிப்பாக உரசலை ஏற்படுத்தத்தான் படுத்தும். காரணம் என்ன என்று கேட்டால், சனாதனத்தை பற்றி எப்படி மு.க. ஸ்டாலினுடைய மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர், மரியாதைக்குரிய உதயநிதி பேசக்கூடியுமோ, அதே மாதிரி மரியாதைக்குரிய கவர்னருக்கும் கொலு வைக்கிறதில் ஒரு ஆட்சேபனை இருக்காதுங்கதான் பொதுமக்களுடைய வியாக்கியானம். இது வழக்கு ஒன்று. இரண்டாவது, அம்மையார் துர்கா ஸ்டாலின் வீட்டுல மணி அடிக்கிறாங்க. மணி திருப்புகள், திரும்பாவை, திருப்பாவை எல்லாம் சொல்லிட்டு ஸ்லோகம் எல்லாம் சொல்லிட்டு 2-3 அந்தணர்களை கூப்பிட்டு பூஜை செய்கிறார்கள். கொலு வைக்க போறாங்க. அவங்களும் அந்தமா ஓபன் பண்ணிட்டா போகுது. பப்ளிக் 4-8 மணி மட்டும் முதலமைச்சர் இல்லம் திறந்து விடப்படும். யாருன்னா வரலாம், யாருன்னா போலாம். இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரூம்ல வந்து கொலு வச்சிருங்க, யாரு வேணாங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு நீங்க சொல்றீங்களா உரசல் ஒரு போராட்ட போக்கு வரும்னுட்டு. ஐயா, இப்ப வந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இவர் ப்ராப்ளம் பிகின்ஸ் யுவர் ஃப்ரம் யுவர் ஹோம் ஒன்லி. துர்கா ஸ்டாலின் கொலு வைக்கலாம், இவர் வைக்க கூடாத? துர்கா ஸ்டாலின் நரிவலம் போகலாம், துர்கா ஸ்டாலின் பூஜை பண்ணலாம், இவர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறாரு, மரியாதை மாலை போடுறாரு, அவருக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, செஞ்சுட்டு இருக்காரு. அதுல வந்து தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேங்க. ஆனா இதை திமுகவினர் பெருசு படித்தான்னு வச்சுங்க, பேச்சுக்கு சொல்றேன். அது பேச்சு பொருளாகும். 2026 பொது தேர்தலில் சில வாக்குகள் திமுகவிற்கு எதிராக போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக இப்ப பாருங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கெல்லாம் தமிழ்நாடு பாட புத்தகத்தை இல்லைன்னு சொன்னாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? வ.உ. சிதம்பரனாருக்கெல்லாம் இல்லையே. இது வந்து திமுக வந்து தமிழக சரித்திரத்தை மறைத்து விட்டது என்று ஒரு புகார் சொன்னார். தலித் மக்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லை என்று சொன்னார். அதெல்லாம் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு பண்ணாங்கன்னா பாருங்க, அவர் எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க அவர் எழுதி கொடுத்தாருன்னா ஜெய்ஹிந்த்னு சொன்னா பண்ண மாட்டேங்கிறார். எல்லாத்த விட ஷியாமலா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். குடியரசு தினம், சுதந்திர தினம், ஆளுநர் என்பது கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன். ஐயா மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு, என்ன மாண்புமிகு சொல்லி ஆகணும் நம்ம, மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுக்கு 8 கோடி தமிழர்கள், 6 கோடி தமிழர்கள் எலெக்ட் பண்ணிருக்காங்க அவரை. அவர் எப்படி சுதந்திர தின விழாக்கு நான் போக மாட்டேன்னு அமைச்சர்கள்லாம் போகாத, காங்கிரஸ் இந்த செல்வ பெருந்தைக்கு ஒண்ணு பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துட்டே இருப்பாரு. அங்க நான் போக மாட்டேன், கம்யூனிஸ்ட்காரன் பின்னாடி ஜாதர் அடிக்கிறது ஜிங் ஜிங்னு வந்துருவாங்க. சோ அந்த பங்கனுக்கு நீங்க அவாய்ட் பண்றீங்க. தேசிய திருவிழாவாம் சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் விருந்து கொடுத்தால் போக மாட்டேங்கிறீங்க. கொலு வச்சா எதுக்கு போகணும்? போகாத இருந்திருக்க போங்க. அவருக்கு என்னாச்சு? அவர் ஒரு 500-600 பேரை கூப்பிட்டுருக்காரு. எல்லா எம்எல்ஏக்கு இன்விடேஷன் அனுப்புவாரு. வந்தா வாங்க, வராட்டா போங்கன்னு. அவருக்கு என்னாச்சு? சரி, அடுத்ததாக ஒரு சிஆர்பிஎஃப் தரப்புல இருந்து ஒரு கடிதம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன இருக்கு சார் அதுல? ராகுல் காந்தி அவர்கள் பத்தி ஏதோ தெரிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. என்ன விஷயம் இருக்கு அதுக்குள்ள? இன்று டெல்லியில் பரபரப்பாக அனைத்து ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகள் விவாதமே நடத்த இருக்கிறது. டைம்ஸ் நவ், இந்திய ரிபப்ளிக் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகள் என்னையும் கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முந்தையாக உலக தினமலர் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், சென்ட்ரல் ரிசர்வ் ப்ரொடெக்ஷன் போர்ஸ் தான் இப்போ சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, பரூக் அப்துல்லா, ஈவன் எடப்பாடி பழனிசாமி, விஜய், இவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க இங்கேருந்து இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஷியாமலாக்கு நாளைக்கு வந்து சிஆர்பிஎஃப் கொடுத்துட்டான்னு வச்சுங்க. நீங்க நாளைக்கு எங்க போய் சைதாப்பேட்டைக்கு போறேன், திருநெல்வேலிக்கு போறேன், கோயம்புத்தூருக்கு போறேன்னு சொன்னீங்கன்னா அட்வான்ஸா அவங்க வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. எலக்ட்ரானிக் ஸ்வீப்பிங், அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது. நீங்க வரத்துக்கு முன்னாடி எல்லாம் அங்க சுத்தப்படுத்தி ஆகணும். அங்க பாம் இருக்குதா இல்லைன்னு ஒரு நாயை வேற கொண்டுருவாங்க. எவ்வளோ டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் அரசாங்கம் அவ்வளவு செலவழிக்கிறது. சிஆர்பிஎஃப் டைரக்டர் ஜெனரல் என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டால் 7 உதாரணங்களை கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்தில். ராகுல் காந்தி சமீபத்தில் மலேசியா சென்றிருந்த பொழுதும், இந்த வருடம் ஆரம்பத்தில் இத்தாலி சென்றிருந்த போதும், லண்டன் சென்றிருந்த போதும், வியட்நாம் சென்றிருந்த பொழுதும் சில பிரச்சனைகள் அவர் எதிர்நோக்க வந்தது. பேச்சுக்கு சொல்றேன் ஷியாமலா,
பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வேலையில்லா திண்டாட்டத்தின் மூலமாக இளைஞர்கள் தடியெடுத்து அடிப்பார்கள் என்று ராகுல் காந்தி பொதுமட்டத்தில் பேசியதற்கு நரேந்திர மோடி பதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி யாராவது ஒருத்தன் வியட்நாம்லயோ இல்ல மலேசியாலயோ பிளார்னு அரைஞ்சான்னு வச்சுங்க ராகுல் காந்திய, அப்போ நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் பாதுகாப்பு தரவில்லை, என்னுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி மறைந்தார், எல்டிடியினால என்னுடைய பாட்டி சீக்கியர்களால் கொலை செய்யப்பட்டார், என்னை கொலை செய்வதற்கு நரேந்திர மோடி சதியெல்லாம் சொல்லுவாங்க. இதே செல்வ பெருந்தகை ஜெயராம் ரமேஷும் கீழே சொல்லுவாங்க. இப்போ சிஆர்பிஎஃப் லெட்டர் போட்டுறதுக்கு காரணம் சொல்றேன் கேளுங்க. டெல்லியில இருந்தா கூட ஷியாமலா சில முக்கிய பிரச்சனைகளுக்கு, இப்ப ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ் காந்தி மரணம் அடைந்த பொழுது அவருக்கு என்று சில புரோட்டோகால் இருக்குதுங்க. அந்த எல்லோ புக் ப்ளூ புக் எல்லாம் செக்யூரிட்டி ட்ரில் இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் போலீஸ், இப்போ தமிழகத்தின் முதலமைச்சருக்கு ஏன் இந்த குண்டு தொலைக்காத வண்டியில போறாரு அவரு ராகுல் காந்தி மாதிரி நடந்து போலாமா இல்லைங்க? சில அறிவுரைகள் இருக்கிறது. சிஆர்பிஎஃப் சொன்னதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவர்களுக்கு உளவு பிரிவில் இருந்து சில முக்கியமான செய்திகள் வந்திருக்கிறது, ராகுல் காந்தியினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குமோ என்று. அதனால இவர் ரெக்கார்ட்ல பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்டிஸ் வர்மா, எம்சி ஜெயின் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஜட்ஜ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களோ, எங்க மாசத்துக்கு 12 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க சார். 26 பேர் இருக்காங்கம்மா ஷியாமலா. ஒண்ணு இல்ல, ரேகா குப்தான்னு சொல்லக்கூடிய டெல்லி முதலமைச்சர் எல்லாத்தையும் பெட்டிஷன் வாங்கும் போது, குறைகளை தீர்க்க போன பொழுது பலார்னு ஒரு அம்மா அரைஞ்சான் தெரியுமோ உங்களுக்கு? அந்த மாதிரி அறிஞ்சுக்கு இப்ப வந்து இன்னைக்கு ட்ரம்ப்னுடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய உதவியாளர் ஒருவர் பிரபலமான நண்பர் சுட்டுட்டாங்க டொப்புன்னு. இது எல்லாம் இப்ப சிஆர்பிஎஃப் இருந்தால் சுடாத இருக்கலாமா, இருந்தா கூட சொல்ல. அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சேஃப் கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை 10-15 கோடி ரூபாய் செலவழிக்கிறோமே, எங்களுடைய புரோட்டோகாலுக்கு வாங்க, நீ வெளியூருக்கு போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு போங்க தயவு செய்து. அவர் எஸ்பிஜி கொடுத்த போது அவர் ஓடி போயிட்டாரு. ஆக மொத்தம் அவர் ஏன் அதற்கு மறுக்கிறார்? எதற்காக அவர் அந்த பாதுகாப்பு விரும்பல? ஏன் அவங்களுக்கு தெரிவிக்க மறுக்கிறார் அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் பற்றி? கள்ள காதல்கள் இருக்குமோ அல்லது குழந்தை இருக்குமோ, குடும்பம் இருக்குமோ, இதெல்லாம் மறைக்கிறாரா என்று பாஜகவினர் கேட்கிறார்கள் என்று சில சிவசேனா எம்பிக்கள் கேட்கிறார்கள். ராகுல் காந்திக்கு குடும்பம் அயல் நாட்டில் இருக்கிறதா? எதை மறைக்கிறார்? இப்ப ஒண்ணு வச்சுங்க, திருடனுக்கு அவர் ரொம்ப சிம்பிளான மனிதர். அவர் ஒரு டீ கடையில கூட ஸ்ட்ரெயிட்டா போய் டீ குடிக்கிறாரு, எல்லாரோடையும் கலந்து பழகுறாரு. இப்படியே ஒரு இதை தாண்டி போய் ஒரு ஸ்வீட் கடையில கூட ஒரு ஸ்வீட் போய் வாங்கிட்டு வராரு. அந்த அளவிற்கு அவர் லைஃப் ஸ்டைல ரொம்ப சிம்பிளா வச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? டிராக்டர் ஓட்டுறாரு, அதெல்லாம் சொல்லுங்க. டிராக்டர் ஓட்டுறாரு, அப்புறமா அங்க மிஷின் எல்லாம் ரிப்பேர் பண்றாரு, எல்லாம் அதெல்லாம் நல்ல பப்ளிக் ரிலேஷன்ஸ் தண்டால் எடுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஜோதிமணியோட இப்படி 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 தண்டால் எடுத்தாரு பாருங்க, ஜிம்ல போற மாதிரி. வரவேற்கத்தக்கதுதான். அவருக்கு ஒரு நல்ல மரியாதையை கூட வளர்த்து கொண்டு விட்டார் ராகுல் காந்தி. ஆனால் பாதுகாப்பு காரணங்களில் பல பிரச்சனை இருக்கும் ஷியாமலா. இன்னைக்கு நேத்தின்னு இல்லை, ஒண்ணு இல்ல, ஒரு எல்டிடி காரன் ராகுல் காந்திய ராஜீவ் காந்தியை கொலை பண்ணிட்டாங்கன்னு எவ்வளவு பண்ணாங்க பாவம், எவ்வளவு திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் போலீஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா அவர் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், ராகுல் காந்திக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார், அவர் போடாங்கிறார். அவர் ஓட்டு சோரின்னு அவர் பேச்சிலே பாருங்களேன் ஷியாமலா. நான் கடந்த ஒரு 10 வருடங்களாக அவருடைய பேச்சு கவனமாக பார்த்து கொண்டு வந்தா, அவருடைய இன்டென்ஷன் பாருங்க. ஒரு அரசியல்வாதியாக இருந்தால், யார் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், நல்ல கண்ணா இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், பாலிட்டிஷியன் வந்தீங்கன்னா பொதுமக்களுடைய இன்னல்களை புரிந்து கொள்ள வேண்டும். சில்வர் ஸ்பூன் ஃபீடிங்ல வரல, ஆர்டினன்ஸ் கீச்சர் பதவியில் இருக்கும் போதே. இப்ப பாருங்க, எங்க போனாலும் நெருப்புங்கிறாரு, கீச்சிடுவேங்கிறாரு, போதாத குறைக்கு பாம் ஷெல்லுங்கிறாரு, எர்த் பேக்கருங்கிறாரு, ஹைட்ரஜன் பாம்புங்கிறாரு. இன்னைக்கு கூட பாருங்க, ஹைட்ரஜன் பாம் பட்னே வாலே ஹே அப்படிங்கிறாரு. என்னன்னு புரியல சார். வச்சிருக்காரு சார். முதல்ல பாம் போட்டாரு, இப்ப ஹைட்ரஜன் பாம் வச்சிருக்காரு. ஓட் சோரி சம்பந்தமா அப்படின்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். வாக்கு திருட்டு சம்பந்தமாக இன்னும் ஏதோ ஆதாரங்களையோ தகவல்களையோ அவர் வைத்திருக்கிறார், அப்படித்தானே புரிந்து கொள்ள வேண்டியது. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துங்களேன் ஷியாமலா. எதுக்கு இங்க நெகட்டிவா போறீங்க?
ம். உங்க வீட்லயே உங்க குழந்தை உங்களுடைய பொண்ணையோ பையனோ இருந்துன்னு வச்சுங்க, மிரட்டிங்கன்னா போலாம் போலாமா அப்படின்னு என் குழந்தைகளே சொல்லுதுங்களே. ம். மரியாதை பண்ணுங்க. ஒரு 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 குழந்தைய அது 2 வயசோ 3 வயசு 4 வயசோ உங்க குழந்தை அது. நல்லா சொல்லி கொடுத்து நெகட்டிவ் வரக்கூடாது. ஆக மொத்தம் அவர் ஒரு நெகட்டிவ் பர்சன்ங்கிறத பிக்சரைஸ் பண்றது இந்த செக்யூரிட்டி வேண்டான்னு சொல்றது, புரோட்டோகால மீறின்னு போறது, இட்லி கடையில சாப்பிடுறது, டீ கடையில சாப்பிடுறது, இதெல்லாம் ஒரு வேடிக்கை. ஏங்க முதலமைச்சரோ இல்ல உதயநிதியோ அல்லது நரேந்திர மோடியோ செக்யூரிட்டி இருந்துட்டு அவர் டீ கடைக்கு போறாங்க. புரியுதுங்களா? இவர் செக்யூரிட்டி இல்லாத போறாருங்கிற வித்தியாசம் தான் அவங்க சொல்றாங்க. இந்த கடிதத்துக்கு இப்ப கார்கே அவர்கள் பதில் கொடுப்பாரா? அவருடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க சரிதான் போயிட்டு விட்டுறோம். இது ஒரு ரெக்கார்டுக்காக வச்சிருக்காங்களே தவிர என்ன பொறுத்த மட்டும் ராகுல் காந்தி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. என்ன இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாகத்தான் முடியும். நல்லதோ கெட்டதோ அவர் உயிருடன் நன்றதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கிறது. ஏங்க ஃபருக் அப்துல்லாக்கு கொடுத்திருக்காங்க, மம்தா பானர்ஜிக்கு கொடுத்திருக்காங்க, ஐயா ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க மெக்னானிமிட்டி எடுத்துட்டாங்களே தவிர இவர் மாதிரி ஒரு ரிஃப்ராக்ட் மாதிரி ஒரு வாண்டான்னு சொல்றதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் அவன் ஏன் ரைட்டிங்ல வச்சிருக்காங்க? நாளைக்கு பார்லிமெண்ட்ல கொஸ்டின் வந்தாலோ இல்ல விசாரணை கொள்கையில வச்சு கொண்டு வந்தாலும் இந்த லெட்டர் நீட்டிடுவாங்க. அப்படி சரி, இன்னும் கடைசியா இன்னும் ஏதாவது ஒரு தகவலை எங்க நேயர்களுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம் சார். தகவல் நேயர்கள் என்ன என்று கேட்டால், செங்கோட்டையினுடைய டெல்லி விஜயம் தான் பரபரப்பாக இருந்தது. அது அடங்கி போயிடுச்சு. இருப்பினும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் 14ஆம் தேதி சென்னை வர இருக்கிறார். இன்னும் கூடிய விரைவில் அமித்ஷா இந்த மாத கடைசியிலும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நரேந்திர மோடி வர இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு திமுக குழுவிலும் அந்த அலையன்ஸ்லயும் ஒரு சில கருத்துகள் வேறுபாடு இருந்தாலும் 125 சீட்டை காங்கிரஸ் கேட்டாலும் அவங்க 20-30 கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. சோ ஆக மொத்தம் தமிழக குழப்பங்கள் டெல்லியில் எதிரொலிக்கின்றன. விஜய் அவர்களுடைய சுற்றுப்பிரயாணமும் டெல்லியில் அவராக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூடவே இந்த சீமான் அந்த PMK பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிளவு திருப்பி எலெக்ஷன் கமிஷன் வருவாங்களா? ஆக மொத்தம் தமிழகத்தில் தேர்தல் இருந்தாலும் ஷியாமலா அது டெல்லியில இட் வில் ஹேவ் an echo on in டெல்லி. அது எதிரொலிக்கும் டெல்லியில். அதுதான் எது இருப்பினும் 2026 தேர்தல் என்பது மிக மிக கடினமான தேர்தல். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையேத்தான் இருக்கும் என்று பல அரசியல் வர்ணனையாளர்கள் கூறினாலும் என்னை பொறுத்த மட்டில் என்னுடைய 1967 தமிழக அரசியலை தினமணி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் நான் ரிப்போர்ட்டிங் செய்ததுனால, டைம்ஸ் நவ் போன்றதெல்லாம் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தமிழகத்தில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படாப்பா வீட்டுக்கு அனுப்ப போறோன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வளர்ந்துட்டு வருதுங்க. பொதுமக்களிடையே ஒரு ஒரு சந்தோஷம் இல்லைங்க. அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டங்களில் வரக்கூடிய கிரௌட், விஜய்க்கு வரக்கூடிய கிரௌட், இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ். போதாத குறைக்கு நான் 2 ஆங்கில தொலைக்காட்சிகள் ஆலோசகராக இருப்பதனால் எங்களுக்கு வரக்கூடிய டேட்டாவெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இஸ் ஃபேசிங் சம் சார்ட் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அந்த டேட்டா மூலமா தெரியுதுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை நேஷனல் மூடை பத்தி எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு தனி பிரிவே இருக்குதுங்க. அது பண்றாங்க ஆல் இந்தியா லெவல்ல. அங்க வரக்கூடிய டேட்டா எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு ஒரு இன்னலான சமயம். கூட்டணியில ஒரு பிரச்சனை ஒன்றும் தீரவில்லை. அதிமுக கூட்டணியில் பிரச்சனை தீரவில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இப்ப சிபி ராதாகிருஷ்ணனை எலெக்ஷன் பண்ணி விட்டாங்க. கச்சத்தீவு ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு அதிகாரமான இருக்கக்கூடிய போக்கு, அவர் எதிர்நோக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவுலையும் உள்ள இன்னும் இருக்குங்க. எங்க தடால்னுட்டு MK ஸ்டாலின் அம்மையாருடைய துர்கா ஸ்டாலின் போட்டோ எங்க போடுறாங்க டெல்லியில், தடால்னு சென்னையில. அது உள்ள இருக்கிறதெல்லாம் காமிக்கிறது இல்லைங்களா? இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே உதயநிதி ஸ்டாலின் திடீர் என்று என்னுடைய பேச்சை திருத்தி போட்டு விட்டார்கள். சனாதன தர்மத்தை எங்க மத்திய பிரதேசத்துல டமால் ஆயிடுச்சு காங்கிரஸ். இவர் உதயநிதி சொன்னதுனால கொரோனாவா சனாதனம் இப்போ வரும்போது அதை சேஞ்ச் பண்ணிக்கிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழக களம் பிடித்து விட்டது. வரக்கூடிய நாட்களில்
திமுகவிற்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்தால்தான் தமிழகத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஓரியன்டா இருக்கும். போதாத வரைக்கும் பார்டர் ஸ்டேட்டாக இருப்பதனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வறுமையானால் அது இந்திய பாதுகாப்பிற்கும் ஒரு மாபெரும், இலங்கை அருகே இருக்கிறது, மால்தீவ்ஸ் இருக்கிறது, சைனாவினுடைய கப்பல்கள் எல்லாம் அம்மன் தோட்டையில் வருகிறது, எல்லாம் உளவு பார்க்க வராங்க. இதெல்லாம் பார்த்தா பார்டர் ஸ்டேட்டா இருக்கிறதுனால மத்திய அரசாங்க அதிகாரிகளிடையே ஒரு அச்சமும் இருக்கிறது. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணுமேன்னு. காரணம் எஃப்டிஐ வரணும், ஸ்டேபிள் கவர்மெண்டா இருந்தாலும். இப்ப பாருங்க, முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு, 7,000 கோடிங்கிறாரு. 15,000 கோடி 15,000 கோடி 7,000 ஏற்கனவே இருந்ததுன்னு சொல்றாங்களே எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில பாத்தீங்கன்னா. ஆனா இப்போ யோகி ஆதித்யநாதோ இல்ல தேவேந்திர பட்னவிஸ் போயிட்டு, அம்மையார் ஜெயலலிதா கூட பாருங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து 40,000 50,000 தான் பண்ணாங்க. ஐயா கருணாநிதி எங்க போனாரு? அவருக்கு கொண்டது இதுல இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப ஜெயலலிதா எஃப்டிஐ எவ்வளவு கொண்டாங்க, ஸ்டாலின் எவ்வளவு கொண்டாரு, மு.க. ஸ்டாலின் எவ்வளவு கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா, இது மு.க. ஸ்டாலின் லண்டன் ஜெர்மனி போயிட்டு வந்தது எஃப்டிஐக்காக இல்லை என்ற ஒரு பேச்சும் டெல்லியில் இருக்கிறது. எது இருப்பினும் தமிழக தேர்தல் என்பது சூடுபிடித்து விட்டது. திமுகவிற்கு சோதனை காலம் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள். நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.